பரவச அனுபவங்களே வா, ரெண்டும் வரட்டும். ஏன்னா ரெண்டுமே நான் வாசனை கொடுப்பதற்கு தேவை. எனக்கு பாடுகளும் தேவை, இன்பமான பரவச அனுபவங்களும் எனக்கு தேவை. ரெண்டும் என் வாழ்க்கையில் வரும்போது நான் அந்த 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 மரங்களில் கிளைகள் ஒடியும் போது ஏற்படுற காயத்தில் வருகிறதான அந்த கோந்து, அந்த பிசின், அது வாசனை மிக்கது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் பாடுகளும் இன்பமான பரவச அனுபவங்களும் ரெண்டும் தேவை. ரெண்டும் என் நேசருக்கு நான் அவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவையான பிசின், வாசனை. அடுத்து அருமையான கனிகள். வாங்கப்பா வாங்க, எங்கள் சபையில் கனிகள் கொடுக்கும். எங்கள் சபை கனி கொடுக்கும் சபை. எங்கள் சபை சாட்சி உள்ள சபை. எங்கள் சபை உம்மை மகிமைப்படுத்தும் சபை. எங்கள் சபை புறஜாதியாரை குறித்து அக்கறை உள்ள சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடி வந்தும் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. சில நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்கு தானே. அதிகாரம் 4. இப்போ இந்த அம்மா அவரை வந்து ஒரு ஆட்டுக்குட்டி, அவர் மறைமான் குட்டி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா வந்து அவருடைய அன்பை பற்றி சொன்னாங்க, அவருடைய வல்லமையை பற்றி. அவர் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் வல்லமையில் சிறந்தவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் வந்து அவர் ஞானம் உள்ளவர், அவர் வந்து நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்னு அவரை பாராட்டி சொல்லிடுச்சு. அவர் முற்கிரீடம் சூழ்ந்ததான அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அம்மா அங்கீகாரமும் அதிகாரம் பெற்றவர்னு பாராட்டிடுச்சு. இப்போ அவர் அந்த மணவாட்டியோடு பேசுகிறார். அவளை பற்றி என்ன சொல்ல? நீ ரூபவதி, நீ அழகானவள், நீ ரூபவதி, உன் முக்காட்டினுடைய கண்கள் புறாவோடு ஒப்பிட்டு சொல்கிறார். திருச்சபையை விசுவாசிகளை ஆண்டவர் புறாவைக்கு ஒப்பாய் சொல்கிறார். புறாவுடைய சரீரத்தில் என்ன கிடையாதான்? அந்த பிச்சு கசப்பு அப்படிங்கிற ஒன்று, பித்து கிடையாதான். அப்போ புறா கண்கள். அப்புறம் அந்த தலைமுடியை பற்றி சொல்கிறார். தலைமுடி தான் நமக்கு கிரீடம். அப்போ நல்ல ஒரு அனுபவம். அப்புறம் பல்லை பற்றி நிறைய வார்த்தைகளை பற்றிலாம் அவர் சொல்லிகிட்டே வர்றார். அதில் 3ஆம் வசனத்தில் உதடுகள். நம்முடைய வார்த்தை எப்பவும் இன்பமானதாக இருக்கும். அவரை ஆராதிக்கும் வார்த்தை, அவரை துதிக்கும் வார்த்தை, நன்றி சொல்லும் வார்த்தை, அவரை மகிமைப்படுத்தும் வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதை பற்றி அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் 7ஆம் வசனம் சொல்கிறார், பிரியமணி ரூபவதி உன் பழுது ஒன்றும் இல்லை.
உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. எல்லா அவயவங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் அது அவன் இருக்க வேண்டிய அளவுக்கும் இருக்க வேண்டிய ஆரோக்கியமாகவும் ஆமென் ஸ்தோத்திரம் அது அலங்காரமாகவும் அது 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 பலன் உள்ளதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அலங்காரமாக இருக்குதா? ஸ்தோத்திரம். அலங்காரமாக இருக்குது, அழகாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். அது பலன் உள்ளதாக இருக்குது, வலிமையானதாக இருக்குது. அந்த அம்மா நிற்குது. அவர் கூப்பிட்றாரு, லீபனோன்லேருந்து என்னோடு கூட வா, என் மணவாளியே லீபனோன்லேருந்து என்னோடு கூட வா. லீபனோன்கிறது உலகம். இந்த உலகத்தினுடைய லீபனோன்லேருந்து அங்கேருந்து நினச்சி வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோன் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்கள் தாவரங்களிலிருந்தும் சிவிங்களின் மலைகளிலிருந்து கீழே பார். கீழே இருந்து மேலே கூட்டு போகிறார். மேலே போய் சொல்கிறார், அந்த இடத்துல அந்த பலவிதமான அங்கே வந்ததுக்கு அப்புறமும் சாதாரணம் இல்லை, அங்கே எல்லாம் சிங்கங்களும் கரடிகளும் ஓநாய்களும் சிவிங்கிகளும் இருக்கிற அங்கேருந்து வா, நான் உன்னை நேசிக்கிறேன் வா. சில நேரங்களில் ஆண்டு மேட்டில் தூக்கி வச்சதுக்கப்புறமா ஆபத்து இருக்குது. அதாவது இந்த பெண்ணுக்கு இருக்கிற ஆபத்து என்னன்னா, நிறைய பேர் இவன் மேலே போட்டி போட்டுட்ருக்குறாங்க. உலக மக்கள் இவளை விரும்புகிறார்கள். சத்துருக்கள் இவரை கெடுத்து விடணும்னு நினைக்கிறாங்க. இவளுக்கும் தேவன் இந்த நேசரோடு கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நேசருக்கு இவர் மேலே ரொம்ப பிரியம். அப்போ சொல்கிறாரு, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் சகோதரி, உன்னை ஏன் நான் பிடிச்சிருக்குதுன்னா அவர் சொல்கிறார், காரணம் சொல்கிறார். அது ஒரு நாள் இது ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து அவன் சொல்கிறார் பாருங்கள், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். யார் இருதயத்துக்கு ஏற்றவன்? தாவீது, இந்த சாலமோனுடைய அப்பா. அதை மனசில் வச்சு எழுதுகிறார். இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். எதனால கவர்ந்து கொண்டான்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் ஒன்றான், அதாவது தரிசனம். உன் கண்கள் பொல்லாப்பை பார்க்காத கண்கள், உன் கண்கள் கண்ணீர் திரும்பின கண்கள், சிறுமையானவர்களை நோக்கி பார்க்கிற கண்கள், உன்னுடைய கண்கள் கருணையின் கண்கள், உன் கண்கள் அவன் தரிசனம் பார்க்கிற கண்கள், எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிற கண்கள். அப்போ அந்த கண்களை பற்றி சொல்கிறார். அடுத்து கழுத்தில் உள்ள சரப்பணி, அதாவது தலையாகிய கிறிஸ்துவுக்கும் உடலாகிய திருச்சபைக்கும் நடுவில் செய்கிற உன் ஊழியம். நீ ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்திற்காக, ஊழியத்து நிமித்தம், கர்த்தருடைய திருச்சபையின் நிமித்தம், தேவனுடைய ஆலயத்து நிமித்தம் நீ செய்கிற அந்த பணி, அந்த கழுத்து, அந்த பணி, அதனால் என்னை கவர்ந்து கொண்டாய். உன்னுடைய அன்பு என்னை கவர்ந்து கொண்டது. உன்னுடைய அன்பு என்னை கவர்ந்து கொண்டது. உன்னுடைய வார்த்தைகள், 11ஆம் வசனம், உன் உதடுகளின் வார்த்தைகள், உன் ஆராதனை, உன்னுடைய துதி, உன்னுடைய நன்றி சொல்லுதல், உன்னுடையதான சுவிசேஷம் அறிவிக்கிற உன் வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தேனும் பாலுமா இருக்குது. உன்னுடைய வஸ்திரங்கள், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த நீதியின் வஸ்திரம், சித்திரம், தையலாடை ஆகிய வரங்களால் நிறைந்தது. அந்த வாசனை, அதில் வாசனை சாட்சியின் வாழ்க்கை, வாசனைங்கிறது சாட்சியின் வாழ்க்கை, நம்முடைய சுபாவம் ஒப்பாக இருக்குதான். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. அப்போ என்னது? நம்முடைய கண்ணு தரிசன கண்கள், நம்முடைய உதடுகள், அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அவரை மகிமைப்படுத்துகிற உதடுகள், நம்முடையதான வஸ்திரம், அவன் ஸ்தோத்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம், வாசனை சாட்சியின் வாழ்க்கை, கழுத்தில் உள்ள சரப்பணி செயின், அது நம்முடைய ஊழியம், அநேகரை போஷிக்கிற, அநேகரை பால் கொடுக்கிற, அநேகருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை ஆமென் ஒரு தாயானவள் பால் கொடுப்பது போல தனக்கு உட்பட்டதான அந்த திருச்சபை மக்களுக்கு பால் ஊட்டுகிற அந்த தாயானவள் நீ என்று சொல்லி பாராட்டுகிறார். பாராட்டிட்டு 12ஆம் வசனத்தில் வர்றார். சகோதரியே அப்படி சொல்கிறார், மணவாளியே நீ எனக்கு மனைவியும் நீ தான், எனக்கு தங்கச்சியும் நீ தான் அப்படி சொல்கிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், வேறு யாரும் உள்ளே வர முடியாது, கதவு போட்டிருக்குது எல்லாம். இது காடு அல்ல, தோட்டம். சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கு உள்ளதான சில அடைமொழிகள். அடைக்கப்பட்ட தோட்டமாக, வேறு யாரும் போக முடியாது, ஒன்லி ஓனர் மட்டும்தான் போக முடியும். ஓனர் ஒருத்தர் தான் போக முடியும், ஓனருடைய அனுமதி உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும். அடைக்கப்பட்ட தோட்டம். ரெண்டாவது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அவர் அந்த ஓனர் மட்டும்தான் அந்த நீரூற்றை திறக்க முடியும், அவருக்கு மட்டும்தான் அது சொந்தம். அது பப்ளிக் கிணறு கிடையாது, அது அவருடைய கிணறு, அவருக்காக மட்டும். அது முத்திரிக்கப்பட்ட கிணறு.
என்ன அழகான 3 வார்த்தை சொல்லு. தோட்டம், நீர் ஊற்று, கிணறு. கிணறு இருதயத்தை சொல்லுது. நீர் ஊற்று ஊழியத்தை சொல்லுது. அடைக்கப்பட்ட தோட்டம் பாதுகாப்பை சொல்லுது. ஆரோக்கியமான உபதேசம். உன் தோட்டம் மாதுளம் செடி, கனிமரங்கள், மருதொன்று செடி, நலத செடி, நலதம், குங்குமம், வசம்பம், லவங்கம், சகலவித தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், சந்தனம், சிங்காரவனம். அப்போ என்ன அர்த்தம்? நிறைய கனி கொடுக்கும் மரங்கள் அடங்கின ஒரு சபை. சபைக்குள்ள இருந்தால் நம்ம இருக்கிற ஆட்கள் எல்லாம் கனி கொடுக்கிறவர்கள், வாசனை சாட்சி உள்ளவர்கள். அதை கொண்டு பெரிய பெரிய நல்ல 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 அருமையான பொருட்களை, நல்ல நல்ல வீட்டு உபயோக பொருட்களை உண்டாக்கக்கூடியதான கிளைகள் கொண்டவர்கள். 15ஆம் வசனம், தோட்டங்களுக்கு நீரூற்று, அது ஜீவ தண்ணீரின் துறவு, லீபனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள். ஆண்டவர் அதை அவ்வளோ ஆசீர்வதித்திருக்கார். அதான் திருச்சபை, அதான் ஒரு மணவாட்டி, அதான் மணவாட்டி சபை. நீங்களும் நானும் நம்ம சபையில் ஒன்று சோடையாக இருக்கக்கூடாது, எல்லாம் கனி கொடுக்குறவங்களா இருக்கணும் சொல்லிட்டு சொல்கிறார். வாடையே எலும்பு, வாடை காற்று, தென்றலே வா, அதாவது பாடுகளே வா, பரவச அனுபவங்களே வா. ரெண்டும் வரட்டும். ஏன்னா ரெண்டுமே நான் வாசனை கொடுப்பதற்கு தேவை. எனக்கு பாடுகளும் தேவை, இன்பமான பரவச அனுபவங்களும் எனக்கு தேவை. ரெண்டும் என் வாழ்க்கையில் வரும்போது நான் கந்தக அந்த 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 மரங்களில் கிளைகள் ஒடியும் போது ஏற்படுற காயத்தில் வருகிறதான அந்த கோந்து, அந்த அந்த பிசின், அது வாசனை மிக்கது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் பாடுகளும் இன்பமான பரவச அனுபவங்களும் ரெண்டும் தேவை. ரெண்டும் என் நேசருக்கு நான் அவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவையான பிசின், வாசனை. அடுத்து அருமையான கனிகள். வாங்கப்பா வாங்க, எங்கள் சபையில் கனிகள் கொடுக்கும். எங்கள் சபை கனி கொடுக்கும் சபை. எங்கள் சபை சாட்சி உள்ள சபை. எங்கள் சபை உம்மை மகிமைப்படுத்தும் சபை. எங்கள் சபை புறஜாதியாரை குறித்து அக்கறை உள்ள சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சபை உம்மை மகிமைப்படுத்துகிற சபை. உமக்காய் காத்திருக்கிறோம். வாங்கப்பா வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க. வாங்கப்பா, என்னிடத்தில் வாரும் ஆண்டவர், நான் உமக்காய் கனி கொடுக்கிறவன், நான் உமக்காய் கனி கொடுக்கிறவன், நான் உமக்காக. ஆமென். சோத்திரம். சாலமோன் எழுதுகிறார், நான் ஒரு கனி கொடுக்கிறவன், நான் உமக்காய் வாசனை வீசுகிறவன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறவன். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உன்னத பாடல் புத்தகம் 4வது அதிகாரம். அந்த 4வது அதிகாரத்தில் முக்காட்டி நடுவில் உன் கண்கள் புறா கண்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், முக்காடி இடப்பட்டதான நம்முடையதான வாழ்க்கையில் எப்பொழுது ஜெப ஜீவியம் நிறைந்த அந்த அனுபவத்தை கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக என்னுடைய இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாயே என்று சொல்லுகிறார். எதனால் கவர்ந்து கொண்டாயனா? கண்களினாலும் சரப்பணியினாலும். அது நாம் செய்கிறதான, தேவனுக்கு செய்கிறதான ஊழியங்கள், நம்முடைய வரங்கள், நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கு பயன்படுத்துறதுனால நம்முடையதான கண்கள், தரிசன கண்களோடு, திட்டமிட்டு செயல்படுகிறதான கண்களோடு நம்ம செயல்படும் போது கர்த்தர் அதை சந்தோஷத்தோடு அவர் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம நேசிக்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், சகோதரியே மணவாளியே, நீ நீ என்னதான் அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்டதான கிணறு. இது யாருக்கும் சொந்தம் இல்லை. நாம் யாருக்கு சொந்தம்? நம்ம இயேசப்பாவுக்கு தான் சொந்தம். இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. நம்ம இந்த உலகத்தின் போக்கில் நம்ம போயிடக்கூடாது. நாம் அவருக்கே உரியவர்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லாராலையும் நம்ம பயன்படுத்தப்படுவதல்ல, கர்த்தரால் நாம் பயன்படுத்தப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. நம்முடையதான சபையாகி அந்த தோட்டத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற கனிகள் இன்றைக்கி எதிர்பார்க்கிறார். மாதுளம் செடி இருக்குதான்னு பார்க்குறாரு, மருதவண்டி பூங்குத்து இருக்குதான்னு பார்க்குறாரு. கனிமரங்கள், வாசனை தருகிறதான திரவியங்கள், பூக்கிற பூக்கள்,
எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பாவம் உண்டு. சிலது கனி தரும், சிலது பூ பூக்கும், சிலது வாசனை வீசும். நம்ம எப்படிப்பட்டதான மரங்களாக அவருக்கு நாம் இருக்கிறோம். அவர் நம்முடைய தோட்டத்தில் உலாவும் போது நம்ம அவருக்கு எப்படிப்பட்ட கனிகளை நம்ம கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். இந்த நாளில் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்தரும்படியாக நம்ம இந்த நாளில் ஜெபிப்போம். நம்முடையதான வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். வாடையே எழும்பு, தென்றலே வா. நமக்கு பாடுகளும் இருக்கிறது, இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது, வேதனைகளும் இருக்குது, சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்குது. எல்லாம் நிறைந்தது தான் நம்முடையதான கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுக்கு பயன்படுகிற வாழ்க்கை. இதை கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளில் எல்லா சூழ்நிலையிலும் அவரையே பிடித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக இந்த நாளில் ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திரம், கிருபை இரக்கம் தான் நீங்கள் நல்ல பிதாவே. அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நல்ல ஜெபிக்கிற ஒரு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒரு மனவாளியாக நீர் எதிர்பார்க்கிறீரப்பா. அப்படிப்பட்டதான ஸ்பாவத்தால் நீர் எங்களை அப்பா நிரப்பணும். ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் தேவரீர் நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடையதான தரிசன கண்களினாலும் கத்தாவே, எங்களுடையதான அப்பா சரப்பணிகள், எங்களுடையதான அப்பா தாளந்துகள், திறமைகள், எங்களுடையதான அப்பா வேலைகள், உமக்காக செயல்படுகிறதான செயல்பாடுகள் அப்பா உண்மை கவர்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவன் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் கத்தா போதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கே உரியவர்கள் அப்பா, நாங்கள் மற்றவர்களுக்குரியவர்கள் அல்ல அப்பா. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், நாங்கள் மறைவு கட்டப்பட்ட ஊற்றாக இருக்கட்டப்பா. முத்திரிக்கப்பட்ட கிணறாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. அடைக்கப்பட்ட தோட்டம் உமக்கே உரியவர்களாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல ஜனங்கள் கத்தாவே எல்லாராலும் பயன்படுத்த அல்ல, உமக்கு பயனுள்ளவர்களாக, உம்முடைய நாமத்துக்கு பயனுள்ளவர்களாக காணப்பட தேவரின் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உபத்திரவங்களினாலும் பாடுகளினாலும் கத்தாவே ஸ்தோத்திரப்பா, வாடை காற்று போன்ற உபத்திரவங்கள், தென்றல் காற்று போன்ற அப்பா ஸ்தோத்திர இதமான இனிமையான சூழல்கள் அப்பா நாங்கள் இந்த பாதை வழியாக நாங்கள் கடந்து செல்லவும் எல்லா விதத்திலும் கத்தாவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.